தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் புதியதோர் உலகு செய்வோம். ஒரு பொது மனிதனாய் நின்று பார்க்கும்போது வாழ்க்கையில் சிலவற்றை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சமூகத்தின் ஒரு கலைஞனின் தார்மீக பொறுப்பு என்ன என்று புதிய ஜன்னலை திறந்துவிட்டவர்கள். விழாவிற்கு தலைமை தாங்கும் திரு கொங்கு குழந்தைசாமி அவர்களே, விழா அறிமுக உரை ஆற்றிய மக்கள் சிந்தனை பேரவை மூலமாக இந்த பகுதியில் மிக நல்ல எழுச்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய திரு பா வெங்கடாசலம், திரு ராமலட்சுமணன் அவர்களே, என்னுடன் இணைந்து நிறைவு விழா சிறப்புரை வழங்க இருக்கும் அன்பிற்குரிய திரு பாரதி ராஜா அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கும் தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இது ஒரு நல்ல கூட்டம் என்று திரு ஸ்டாலின் குணசேகரன் முன்பே என்னிடம் சொன்னார். அறிந்த கூட்டம், அறிய துடிக்கும் கூட்டம் என்று சொன்னார். எனவே இன்று உங்கள் நெஞ்சங்களை வருட வரவில்லை, உங்கள் நெஞ்சங்களில் நெருடல் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்று நாமக்கல் கவிஞர் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அது என்ன குணம்? அதை பற்றி விளக்கமாக இன்று வரை கூறப்பட்டதில்லை. ஒரு குணம் இருந்தது. ஒரு சிறிய நிகழ்வின் மூலம் உங்களுக்கு நான் கூறுகின்றேன். நான் சுற்றுப்புறச் சூழல் மற்றும் வனத்துறையில் இந்திய அரசில் இணைச் செயலாளராக பணிபுரிந்த பொழுது பயோசேஃப்டி, பயோடைவர்சிட்டி என்ற 2 விஷயங்களில் என்னை ஐநாவின் இந்தியாவுடைய நேஷனல் ஃபோக்கல் பாயிண்ட் ஆக நியமித்திருந்தார்கள். இது நேஷனல் ஃபோக்கல் பாயிண்ட் என்றால் என்னவென்றால், இந்தியாவுடைய கருத்து என்று இரண்டே 2 பேருடைய கடிதங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று அந்த துறையின் அமைச்சர், அடுத்தவர் அந்த துறையின் நேஷனல் ஃபோக்கல் பாயிண்ட். இது விஷயமாக ஐநாவுடைய பல கூட்டங்களுக்கு, உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது. வழக்கமாக இந்த ஐநா கூட்டங்கள் எப்படி இருக்கும் என்றால், காலையிலிருந்து மாலை வரை பிழிந்து எடுத்து விடுவார்கள். வேலை சுமை, வேலை பழு அதிகமாக இருக்கும். மாலைக்கு பின்னாலும் பிழிந்து எடுத்து விடுவார்கள். விருந்துகளும் களியாட்டங்களும் இருக்கும். இந்த விருந்தின் பொழுது ஆப்பிரிக்காவில் கென்யாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் சீனர்கள் இருந்தார்கள், ஐரோப்பாவின் பல பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் இருந்தார்கள், அமெரிக்கர்கள் இருந்தார்கள், கனடியர்கள் இருந்தார்கள், இந்தியாவிலிருந்து நான் இருந்தேன். திடீரென்று ஆப்பிரிக்காவிலிருந்து பல பேர் இருந்தார்கள், கென்யா நாட்டில் நடந்ததினால். திடீரென்று விருந்தின் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய நாட்டின் பெருமைகளை சொல்ல துவங்கினார்கள். அது ஒரு இயல்பான ஒரு செயல். உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்திருப்பவர்களை பார்க்கும் பொழுது தன் நாட்டின் பெருமை என்ன என்பதை பற்றி கூற விழைவது மனித இயல்பு. ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், உலகின் எந்த மூலையிலும் எவ்வளவு இடையூறு இருந்தாலும், எவ்வளவு தியாகங்கள் செய்ய வேண்டி இருந்தாலும் அத்தனையும் செய்து அந்த நாட்டினை ஆட்சி பொறுப்பில் அமரக்கூடிய தகுதியும் ஆற்றலும் எங்களுக்கு இருந்தது. அதன் விளைவாக ஏறக்குறைய உலகில் 2/3 பகுதியை நாங்கள் ஆண்டிருந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். பிரான்சிலிருந்து வந்த ஒருவர் சொன்னார், யாரோ ஷேக்ஸ்பியர் என்று ஒருவரை பற்றி இவர்கள் எல்லாம் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்,
இவர்கள் 2 பகுதியை பிடித்து வலுக்கட்டாயமாக ஆங்கிலத்தை திணித்ததனால் அப்படிப்பட்ட ஒரு கவிஞரை உலகின் பெரிய கவிஞர் என்று கூறுகின்றார்கள். ஆனால் பிரெஞ்சு மொழியை கற்றிருந்தால் எங்களுடைய மோலியர் போன்றவர்கள் எவ்வளவு பெரிய கவிஞர்கள் என்பது புரிந்திருக்கும் என்று பிரான்சிலிருந்து வந்த ஒருவர் சொன்னார். ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் சொன்னார், மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பி எக்ஸல் ஃப்ரம் டே 1. இவர்கள் யாராலும் அதெல்லாம் நடத்த இயலாது என்று சொன்னார். சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் சொன்னார், எல்லார் மண்டையும் அடிபட்டு உடைந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாருடைய பணம் எங்களுடைய வங்கிகள் இருக்கும், நாங்கள் எதற்கும் எப்பொழுதும் சண்டையிடுவதில்லை, சமாதான பிரியர்கள் என்று சொன்னார். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த பல பேரும் சொன்னார்கள், இவர்கள் எங்கள் மொழியை திருடினார்கள், எங்கள் வாழ்க்கை முறையை மாற்றினார்கள், ஆனால் எங்கள் இசையை திருட முடியவில்லை, உலகின் இசைக்கவிஞர்கள் நாங்கள் தான் என்று ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள். சீனத்து நாட்டிலிருந்து வந்தவர் சொன்னார், 5000 ஆண்டுகளாக அடிமைப்படாமல் இருக்கும் சமுதாயம் எங்களுடைய சமுதாயம், ஒரு மொழி பேசுவோர், ஒற்றுமையுடன் இருப்போர் என்பது எங்கள் வலிமை என்று கூறினார். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அடுத்து என்னுடைய முறை வந்தபோது, எனக்கு இந்தியாவில் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று இருக்கின்ற பாரத தாயின் முழு பரிமாணங்களும் எனக்கு தெரியாது. எனவே நான் சொன்னேன், நான் இந்தியாவின் ஒரு மாநிலத்திலிருந்து சென்று இன்னொரு மாநிலத்தில் பணிபுரிந்து தற்பொழுது மைய அரசில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். எனவே இந்தியா முழுமைக்குமாக சொல்வதற்கு என்னால் இயலாது. என்னுடைய மாநிலத்தை பற்றி ஓரளவிற்கு எனக்கு தெரியும். ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு 4 நூற்றாண்டிலிருந்து 8 நூற்றாண்டுகளுக்குள் பிறந்த எம்முடைய கவிஞர் ஒருவர், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னார். The whole globe is my village, every living human being is my relative என்று சொன்னார். அப்படிப்பட்ட பாரம்பரியம் பெற்றவர்கள் நாங்கள் என்று சொன்னேன். இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இந்த ஆங்கிலேயர் உடனடியாக wait, are you telling that this poet who said this lived say 1600 years back? நான் சொன்னேன், மொழியியல் வல்லுநர்களுடைய கருத்துப்படி அவர் 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர், ஆனால் நிச்சயமாக 1200 ஆண்டுகளுக்கு பின்னால் வாழ்ந்தவர் இல்லை என்று நான் சொன்னேன். 4ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அல்லது 8ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம், இது சங்க காலத்து பாடல் என்று கூறினேன். உடனே அவர் சொன்னார், 1200 ஆண்டுகள் என்று வைத்துக்கொண்டாலும் கூட நீ சொல்லுகின்ற அந்த புலவர், அந்த கவிஞர் தான் வாழ்ந்த இடத்திலிருந்து 50 மைல் அளவிற்கு பின்னால் அப்பால் சென்றிருக்க இயலாது என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு அது தெரியும், அந்த நாளில் மக்கள் அவ்வளவுதான் பயணம் செய்ய இயலும், இதன் காரணமாகத்தான் மலையாலும் கடலாலும் நதியாலும் வனங்களாலும் பிரிக்கப்பட்ட எம் மக்கள் தனித்தனி மொழி பேசுவோராக மாறினர், எங்களுடைய நிலப்பரப்பு சுருங்கியது என்பதும் எனக்கு தெரியும் என்று சொன்னேன். மறுபடியும் கேட்டார், 50 மைலை கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு கவிஞர் உலகமே தன்னுடைய சிற்றூர், உலகில் வாழும் மக்கள் அனைவரும் தம்முடைய உறவினர் என்று சொன்னாரா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆம், அது மட்டும் சொல்லவில்லை, தீதும் நன்றும் பிறர் தரல் வாரா, the good and bad that happeneth to you is not because of others, it's because of you என்றும் என்னுடைய கவிஞர் சொன்னார் என்று சொன்னேன். உடனே ஆங்கிலேயர் எழுந்து சொன்னார், gentlemen, let's all get up, give a standing ovation to one of the greatest cultures of this world என்று சொன்னார். இந்த உலகின் மிக பழமையான நாகரிகத்தின் பிரதிநிதியாக வந்து நிற்கும் பாலச்சந்திரனுக்கு அந்த உலகின் பழமையான நாகரிகத்தின் பிரதிநிதி என்ற முறையில் நாம் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டுவோம் என்று சொன்னார். அந்த நிமிடத்தில் நான் எத்தகைய பாரம்பரிய சொத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்தேன். கண்கள் நிச்சயமாக பனித்தன. எனவே தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்றால் அந்த குணம் உலகையே ஒருங்கிணைக்கும் குணமாக மட்டுமே இருக்க முடியும். அந்த குணம் இருக்கும் வரையில் நாம் தாழவில்லை, அந்த குணம் மாறும் பொழுது நாம் வீழ ஆரம்பித்து விட்டோம். நாம் நம்மை பற்றி மிக பெருமை பேசுகின்றோம்.